எக்ஸாம் நியூஸ். டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வந்து நம்மளுக்கு செகண்ட் கிரேட் டீச்சரோட ஃபைனல் ஆன்சர் கீ ப்ளஸ் அதில் ஒவ்வொரு கேண்டிடேட்டோட ஸ்கோர் மார்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரீசண்டாக வந்து அப்ஜெக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் பண்ண ஒரு ரிசல்ட்டு. அதோடு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா பிடிபிஆர்டியோட ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டும் வந்து இன்றைய தினம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா டிஎன் செட்டோட ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீ, தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டோட ஸ்கோர் எவ்வளோ, அதோட கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு தான் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக டிஎன் செட்டுக்கு வந்துடும் அப்படின்றது எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருக்கும். பட் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஎன் செட்டோட கட் ஆஃப் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஒரு 6 இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து இந்த எக்ஸாமே கண்டக்ட் பண்ணல. ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து மாற்றி தருவாங்க அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் கோரிக்கைகளும் வச்சுருக்காங்க. இது மாதிரி பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி நிறைய யூடியூப் சேனலுமே வந்து நிறைய கட் ஆஃப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மோர்லெஸ் அது வந்து சேமாக கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரிலாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியாது. ஸோ இது வந்து யூஜிசிகிட்ட வந்து அவங்க பேசி அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த பர்சன்டேஜை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் அண்டர் தி யூஜிசி நார்ம்ஸ் பிரகாரமே இது நடைபெறுது. ஸோ அப்படின்ற இருக்கும்போது இந்த பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் வந்து யூஜிசிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் இந்த இதை வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ தர சொல்லுவாங்க அப்படின்றது வந்து யாராலுமே கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப் டு 15, அதாவது 15% வரைக்குமே இந்த இது 6% 15% வரைக்குமே இது வந்து மாறி இருக்கு. 15, 7, 7.2, 7.3. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜும் சேஞ்ச் பண்ணியுமே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேஸ்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ யூஜிசி வந்து நம்மளுக்கு எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ்ஸு டிஆர்பியும் இதில் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த கட் ஆஃப்குள்ளே வரும். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தகவல். ஸோ இந்த தகவலுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுது மெயினாக. இந்த வீடியோ இன்னொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் எப்போ வரும், கட் ஆஃப் பற்றின தகவல் நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க. இப்போ செகண்ட் கிரேட் டீச்சருக்கு எப்படி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி சேம் வே தான் டிஎன் செட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு போர்டு எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த போர்டு அந்தந்த போர்டு வந்து எப்படி வந்து அவங்க எக்ஸாமை வந்து எவாலுவேட் பண்ணி அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் மோர்லோவர்ஸ் எல்லா எக்ஸாமுக்குமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ நம்ம டிஎன் செட்டுமே இப்போ வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் முடிஞ்சிருச்சு, எல்லா ஆன்சர்க்கையும் வாங்கிட்டாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் கொடுத்ததை வந்து அவங்க ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து செகண்ட் டைமுக்கு கொடுத்து எல்லாமே வாங்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வந்து எப்படி வந்து அவங்க கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த டிஎன் செட்டுக்கு வந்து கம்பல்சரி இருக்கும் அது மாதிரியே. ஸோ இது வந்து இந்த ஏப்ரல் 1st and 2nd வீக்கில் வரும் அப்படின்றது ஒரு தகவல். ஸோ இந்த 1st and 2nd வீக்கு இப்போ ஃபஸ்ட் வீக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிது. இப்போ செகண்ட் வீக்கு, இந்த செகண்ட் வீக்கில் கண்டிப்பாக வர வாய்ப்புகள். ஏன் அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான நோட்டிஃபிகேஷன் அந்த எக்ஸாமுக்கு இந்த டிஎன் செட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த டைம் பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாமை எழுதலாம் அப்படின்றது முன்னாடியே கொடுத்த தகவல். அதுக்குமே வந்து நிறைய கோரிக்கைகளை வச்சு தான் வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி ப்ளஸ் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கும் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஸோ வி கேன் டிபெண்ட்
டிபெண்ட் அப்பான் தி டிஎன் செட்டு. ஸோ அதனால் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொபோஸருக்கான எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நம்மளுக்கு இந்த டிஎனோட செட்டு வந்து மிக விரைவில் இந்த 1 or 2 வீக் செகண்ட் வீக்ஸில் இல்லை தேர்ட் வீக் ஃபஸ்ட்டோ இல்லை செகண்ட் வீக்கோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டு தகவல் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இந்த செகண்ட் கிரேடு டீச்சரோ பேஸ் பண்ணி அடுத்தது டிஎன் செட்டோட தான் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ அதனால் வந்து இந்த எவாலுவேஷன் பேட்டர்ன்றது ரிசல்ட் வந்ததுக்கப்புறமோ இல்லை அதுக்கப்புறம் பத்திரிகை செய்தியாக அவங்க கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அதை எப்படி ஃபார்முலேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.